ஏன்னா நாளைக்கான பிரம்பல பாத்தீங்கன்னா சோழன் நிலாவை பீச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க. 2 பேருமே மனசு விட்டு பேசுறாங்க. 2 பேருமே தண்ணியில ஜாலியா விளையாடுறாங்க. அடுத்து நிலா சோழன் கிட்ட எவ்வளவு நாள் நீங்க இன்னும் டிரைவராகவே இருப்பீங்க, கண்டிப்பா நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும், பெரிய பிசினஸ் பண்ணணும், கண்டிப்பா இது மாதிரி நிறைய கார் வாங்கி விட்டு அதுக்கு நீங்க ஓனரா மாறணும், அதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால முடியும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க. நீங்க என் கூட மட்டும் இருந்தீங்கன்னா நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நான் நடத்தி காட்டுவேங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலாவோ கண்டிப்பா நான் உங்க கூட தாங்க இருப்பேன், எனக்காக நீங்க எவ்வளவு தூரம் செஞ்சிருக்கீங்க, நான் ஏங்க உங்கள்கிட்ட போக போறேன், உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதுமே சோழன் சந்தோஷப்பட்டு அப்ப எனக்காக ஒரு வாக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிலா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கடைசி வரைக்கும் என் வாழ்நாள் ஃபுல்லா என்னுடைய பொண்டாட்டியா என் கூடவே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிலாவோ அதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. ஆனால் மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அதுக்கான முடிவை நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல மாட்டேன், அதுக்கு நேரம் வரும்போது நானே சொல்லுவேன்னு சொல்லிட்டு சோழன் சொல்றதுக்கோ உங்க ஃப்ரெண்டா வேணா உங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அதை கேட்டதுமே சோழனும் மனசுக்குள்ள ஃபீல் பண்றாங்க. ஆனா நிலாவோ சோழன் நினைச்சு மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்கு திரும்பி வந்துறாங்க. அடுத்து சேரன் சந்தா கல்யாணத்தை பத்தி எல்லாருமே பேசி முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறமும் நம்ம தள்ளி போட்டா சந்தாவை சீக்கிரமாவே கல்யாணம் பண்றதா ஒரு நல்ல முடிவா இருக்கும். அடுத்த முகூர்த்தத்திலே சேரனை நமக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. ஆனா சேரனும் கண்டிப்பா அது இப்போதைக்குன்னு என்னால முடியாது, என்னைக்கு நிலாவும் சோழனும் சேர்ந்து வாழ்றாங்களோ அதை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டது நிலா சோழன் எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. அடுத்து நிலாவோ தயவு செய்து எதுக்காக எங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் சந்தாவுடைய வாழ்க்கையை பத்தி இப்ப நினைச்சு பாருங்க, இதுக்கப்புறமும் நீங்க தள்ளிப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அது பெரிய பிரச்சனை தான் போய் முடியும், அதனால சீக்கிரமாவே அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. அது முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா நிலாவோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் கண்டிப்பா சோழன் விட்டு போக மாட்டேன், நான் கண்டிப்பா சோழன் கூட சேர்ந்து வாழ்வேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது கேட்டதுமே சோழன் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. சேரன் அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சம்மதத்தை தெரிவிக்கிறாங்க. இந்த விஷயத்த சந்தா கிட்ட சொல்றாங்க. சந்தா ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வானதியோ பாண்டியன் கிட்ட அதுதான் அவங்களோட பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடுச்சுல, நீ எப்போ எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை கட்டாயப்படுத்துறாங்க.